பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் போகிற சூழ்நிலையை யார் அறிவார்? யாரிடத்துல நான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பது? யாரிடத்துல சொல்லி என்னுடைய காரியத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஆட்கள் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை மேல தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியத்தை புரிந்து கொண்டு என்னுடைய சமூகத்துக்கு வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுகிறதற்கு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் இன்றைய நாளிலே தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளிலே நீங்க எதை நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? உங்க குடும்ப வாழ்க்கை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வேலையை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்க பிசினஸை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது உங்கள் ஊழியத்தின் காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் வேலை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பிசினஸ் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஊழியங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். உங்கள் கலக்கத்தை நீக்குகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவில்லை, உங்களோடு தான் இருக்கிறார். நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகளை பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்துல சில காயங்கள் இருக்கலாம். நான் நினைத்தபடி, நான் எதிர்பார்த்த காரியங்கள் இல்லை, சுற்றிலும் நெருக்கமான சூழ்நிலைகள், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாத ஒரு நிலைமையில ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள். எதை நினைச்சு கலங்குறீங்க? ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கலங்கக்கூடாது. உங்கள் இருதயம் என்றைக்குமே கலங்கக்கூடாது. உங்கள் இருதயம் கலக்கமாக இருக்கிறதை தேவன் எதிர்பார்க்கவில்லை. அதற்காகவா ஆண்டவர் உங்களை அழைத்து தெரிந்தெடுத்து உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் ஆண்டவர் சிந்தி உங்களை மீட்டெடுத்தது நீங்கள் இப்படி கலங்கி போய் நிற்கிறதற்காகவா? சூழ்நிலைகளை கண்டாலே ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் அவர். உங்களுக்காக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினாரே. எதற்காக? உசிரையே கொடுத்திருக்கிறாருங்க உங்களுக்காக. உங்களுக்கும் எனக்கும் தேவன் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி எல்லாத்தையும் நமக்குன்னு விட்டு கொடுத்த ஆண்டவர், இன்னைக்கு நீங்க போகிற சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியாதா? இன்னைக்கு நீங்க போய்கொண்டு இருக்கிற பாதையை ஆண்டவர் மாற்ற முடியாதா? இடிந்து போன உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியாதா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்ட முடியாதா? உங்கள் வேலைகளை திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியாதா? உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் திரும்ப எழுப்ப முடியாதா? உங்கள் ஊழியங்களை கர்த்தர் திரும்ப கட்ட முடியாதா? எதிரிகளுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர பண்ண முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி மற்ற மனிதர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தேவன் உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்துருக்கிறாருங்க. அவர் சொல்கிறாரு, மகனே மகளே கலங்காதே, உனக்காக என் உயிரையே கொடுத்துருக்கிறேன். ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு நன்மையை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த சூழ்நிலையை நான் மாற்ற மாட்டேனா? என்னை நீ விசுவாசிக்கவில்லையா? ஏன் இப்படி கலங்கி கொண்டிருந்து நீங்கள் கலங்குறதுனால தேவனுடைய இருதயமும் கலங்க ஆரம்பிக்கும். ஏனடா அவர் தகப்பன். தகப்பனுக்கு தான் பிள்ளை சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் தகப்பனால சந்தோஷமா இருக்க முடியும். இன்றைக்கு தகப்பன் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? என்னை விசுவாசித்து நில்லு. உனக்காக என் உயிரையே நான் கொடுத்திருக்கிறேன், என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உன்னை மீட்டெடுக்கும்படியாக நான் கொடுத்திருக்கிறேன். அவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்த ஒரு தேவன் நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றாதிருப்பாரோ? நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், விசுவாசிங்க.
சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, விசுவாசிங்க. என் தேவன் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக என்னை மாற்றுவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார். என்னுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிசினஸை ஆசீர்வதிப்பார். என் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்துவார்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விசுவாச அறிக்கையிடுகிற அந்த விசுவாச அறிக்கையை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்குறீங்க? கண்ணீர் வடிகிறதோ? கண்ணீரை தொடச்சிக்கங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு பரலோகத்தின் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் பரம தகப்பனாய் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். ஏன் கலங்குறீங்க? கலங்க வேண்டாம். கலக்கத்தை தொடச்சிட்டு அப்பாவுக்கு நன்றி செலுத்த போறீங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என் காரியத்தை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என் காரியத்தை என் தேவன் பார்த்து கொள்ளுவார். எல்லாமே என் தேவனுடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ சந்தோஷமா கொஞ்சம் அந்த சிரிச்ச முகத்தோட ஆண்டவரிடத்துல போய் நின்று, ஆண்டவரே, இனி நான் கலங்க மாட்டேன், இனி நான் கலங்க மாட்டேன், என் இருதயத்தில் இனி கலக்கம் இருக்காது. அப்பாவை பார்த்து சொல்லலாமா, தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது என் இருதயம் கலங்குகிறது. அந்த கலக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிற ஒரு பரலோகத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நீர் பேசின அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவைகளை எங்கள் வாழ்க்கையில செய்து நீர் எங்களை மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இனி எங்களுடைய இருதயம் என்றைக்கும் கலங்க போவதில்லை. எங்களுக்காக உங்களுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆஃப்டர் ஆல் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? நிச்சயமாக கொடுப்பீர் என்றது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கலக்கத்தை நாங்கள் துடைத்துக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை உங்ககிட்ட அறிக்கையிடுறாங்க ஆண்டவரே. இனி நாங்கள் கலங்குவதில்லை, என் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தரவைகளை செய்து நீர் எங்களை மகிழ பண்ணுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.